அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி மேக்ஸில் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ல அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கால்குலஸில் இது ஒரு பார்ட்டு. இந்த அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் எப்படி பார்க்குறதுன்னு நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அதாவது என்ன ப்ரொசீஜர் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் நம்பர். நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் நம்பர் 1 வரலாம், 2 வரலாம், 3 கூட வரலாம். அது அப்புறம் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்க இன்டர்வலு, இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொஸ்டினில் போடணும். எஃப்ஆஃப்எக்ஸில் போடணும். எஃப்ஆஃப்எக்ஸில் போட்டால் அது வர்ற ஆன்சரில் எது மேக்சிமமாக இருக்கோ அது அப்சல்யூட் மேக்சிமம், எது மினிமமாக இருக்கோ அது அப்சல்யூட் மினிமம். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்சிமம் அப்சல்யூட் மினிமம் value of the function f of x is equal to 3x power 4 minus 4x cube. Interval is given. So first work critical number. Critical number la first work f dash of x. What is f dash of x? 3. X power 4 differentiation 4x cube. 4x cube minus 4. X cube differentiation 3x squared. So now simplify f dash of x is equal to 4x cube minus not 4 12x cube minus 12x squared. Clear? So now f dash of x simplify பண்ணிக்குவோம். எப்படி பண்ணிக்குவோம் அப்படின்னா 12x squared வெளியில எடுத்தா x minus 1 அப்படின்னு வரும். இப்போ f dash of x ரெடியா இருக்கு. இப்போ f dash of x ஈக்குவல் டு 0 கொடுத்தா கிரிட்டிக்கல் நம்பர் வரும். அப்போ இங்க f dash of x என்ன இருக்கு அப்படின்னா 12x ஸ்கொயர்டு இன்டு 1x minus 1. ஸோ 12x ஸ்கொயர்டு இன்டு x minus 1 ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 12x ஸ்கொயர்டு is equal to 0. இன்னொன்று x minus 1 is equal to 0. இப்போ இங்கே x squared is equal to 0னா x is equal to 0. இங்கே x is equal to 1. இப்போ நம்மளுக்கு எத்தனை கிரிட்டிக்கல் நம்பர் வருது அப்படின்னா 2 கிரிட்டிக்கல் நம்பர் வருது. இந்த ரெண்டும் கிரிட்டிக்கல் நம்பரா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன் இங்க செக் பண்றோம்னா இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. -1,2 இருக்குமா, -1,2 இருக்குமா, இதுக்குள்ள இருக்கும். ஸோ ரெண்டுமே கிரிட்டிக்கல் நம்பர் தான். x is equal to 0வும் கிரிட்டிக்கல் நம்பர் தான், x is equal to 1ம் கிரிட்டிக்கல் நம்பர் தான். அப்ப இந்த இடத்துல 2 கிரிட்டிக்கல் நம்பர் கிடைக்குது, 2 இன்டர்வல் கிடைக்குது. இது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க போடணும்? f of x-ல போடணும். ஸோ f of x ஒரு தடவை நான் இங்க எழுதுறேன். என்ன f of x? 3x power 4 minus 4x cube. இதுதான் f of x. ஸோ இப்போ ஒன்னா கண்டுபிடிக்கணும். f of 0 தான் f of 0. செகண்ட் f of 1 என்ன வரும்? 3 power 1 power 4 3 into 1 power 4 minus 4 into 1 power 3. 1 power anything 1 தான், 1 power anything 1 தான். ஸோ -1. அடுத்தது தேர்ட் ஒன்று, அதாவது கிரிட்டிக்கல் நம்பர் 2ஐயும் போட்டேன். அடுத்தது இன்டர்வல் -1 +2. எதில் கொண்டு போய் போடணும்? கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். -1 போட்டால் என்ன வரும்? 3 into -1 power 4 minus 4 into -1 power 3. அப்போ இங்கே -1 power 4 வந்துச்சுன்னா ஈவன் நம்பர் தான் வருது, அப்போ 1 தான் வரும். -4 இங்கே ஆட் நம்பர் வருது, அப்போ -1. அப்போ என்ன ஆகும்? 3 + 4 that is 7 அப்படின்னு ஆயிடும். அடுத்து லாஸ்டா 1 தான் இருக்கு. என்ன அப்படின்னா f of 2. f of 2 போட்டா என்ன வரும்? 3 into 2 power 4 minus 4 into 2 power 3. So 3 into 2 power 4 என்ன வரும்? 2 2s are 4, 4 4s are 16. Minus 4 into 2 cube 8. So 3 16s are 48 minus
4 8s are 32. That is answer is 16 will come. Okay. Now see here how to identify absolute maximum, absolute minimum. Here there are 4 values will come. இதுல எது மேக்ஸிமமா இருக்கோ அதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம். எது மேக்ஸிமமா இருக்கோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம். Absolute maximum is 16 at x is equal to 2. Clear? இப்படிதான் எழுதணும். Next, absolute minimum. Absolute minimum is, what is the minimum value? இங்க -1. So -1 at x is equal to 1. At x is equal to 1, -1. So -1 at x is equal to 1. இது absolute minimum, absolute maximum இது. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.